ஹாய்ங்க, நம்ம இப்ப இன்னைக்கு சாப்பிட போறது என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட் நீர் தோசை. இப்படி வரணும், இந்த வாட்டரே அப்படி ஓடணும். இவ்வளவுதான், ஒரு கரண்டி தான் ஊற்றணும், அப்பதான் அது மெலிசா வரும். இது ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுல சோனா மசூரி ரைஸ் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா சாப்பாடு போடுற எந்த அரிசியா இருந்தாலும் உங்களோட வீட்டு குவான்டிட்டி. எனக்கு வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் 2 டம்ளர்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஸோ பசங்களாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நைட்டே சோக் பண்ணிடுவேன். ஸோ 6 hours, அதாவது மினிமம் 6 hours ஊறி இருக்கணும், 5 to 6 hours ஊறி இருக்கணும். ஸோ காலையில எந்திரிச்சு அதை கிரைண்டர்ல போட்டுருவேன். அரைச்சிட்டு இது கூட கொஞ்சம் தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து கிரேட் பண்ணிட்டு துருவிட்டு அந்த தேங்காவையும் அது கூட சேர்த்து அரைக்கணும். ஸோ அரைக்கும் போது ஒரு நல்ல மையா ரொம்ப ஸ்மூத் கன்சிஸ்டன்சில எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணணும். அந்த ஊற வச்ச தண்ணியை இந்த அளவு இப்படி வாட்டரி கன்சிஸ்டன்சில இருந்து நான் ஊற்றின பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஊற்றி எடுக்கணும். ஸோ ஆயிடுச்சு. ஒரு நான்ஸ்டிக் பேனா இருந்தால் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர்ல தான் வரும். அவ்வளவுதாங்க நம்மளோட நீர் தோசை. ஸோ இதுக்கப்புறம் நான் சர்விங்க்கு நான் ரெடி பண்ணணும். ஓகே, இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க.